என்னங்க தக்காளி சாதம், இது மாதிரி ஒரு பச்சை பயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு கடலெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்துடலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அரை பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த உடனே 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்க 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பச்சை பயிறு இதை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1:2 ரேஷியோவில் நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.